சார் நீங்க சொல்லுங்க. நாங்கள் ஒரு சிறிய விளக்கத்தை கொடுத்தேன். நீங்க அதிமுகவின் சார்பில் உங்களுடைய பார்வைகளை வையுங்கள். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த விவாதத்திற்கான தலைப்பு, தமிழ்நாட்டு மக்களே நீண்ட நெடுங்காலமாக காத்து கொண்டிருந்த, எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் என்னவென்றால், கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கொஞ்சம் வெளிப்படையாக ஒரு பெரும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு வாசகத்தை நேற்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில். அதோடு மட்டுமல்லாமல், நீங்கள் குறிப்பிட்டதைப் போலவே முன்னாள் அமைச்சர், இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் அவர்களை சந்தித்து உடல்நலம் விசாரித்துவிட்டு அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, வேற என்ன இதுல நீங்க அரசியல் குறித்து எதுவும் பேசினீங்களா என்று கேட்கின்ற பொழுது, எல்லாம் கலந்துதான் நாங்கள் பேசியிருப்போம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரீன் சிக்னல் என்று சொல்லலாம். ஒரு கிளியரிங் த கிளவுட்ஸ் என்று சொல்லுவார்கள். பல்வேறு விதமான ஹேஷியமாக பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமாக, அதாவது நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் பல்வேறு செய்திகளை விவாதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேற்றைக்கு வெளியிட்டிருக்கின்ற கருத்து ஒரு மிக தெளிவான கருத்தை கோடான கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய உத்வேகத்தையும் புத்துணர்ச்சியையும் புதிய இரத்த ஓட்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியமாக இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். எவ்வளவுதான் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த விளம்பர திமுக அரசாங்கத்தினுடைய அவலங்களை தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பிலும் அறிக்கையிலும் எக்ஸ் தள பதிவிலையும் பொதுக்கூட்டங்களின் வாயிலாகவும் தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்து இந்த அரசாங்கத்தினுடைய குறைபாடுகளை சுட்டிக்காட்டினாலும், இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, விலைவாசி ஏற்றம், இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய ஊழல் முறைகேடுகள், இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ள நடக்கக்கூடிய உட்கட்சி விவகாரங்களை ஏதோ மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டு விட்டதை போல கடந்த 4.5 ஆண்டு காலத்திற்கும் மேலாக தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இதை விவாதித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய அவலம். மக்களுக்கான பிரச்சனையை பேசாமல் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனையிலே ஒவ்வொரு தலைவரையும் காயப்படுத்துகின்ற அல்லது கேள்வி கேட்கின்ற, சவால் விடுக்கின்ற வேலையை செய்து கொண்டிருந்த நேரத்துல மிக பொறுமையாக, அளப்பரிய ஆளுமையோடு, ஒரு தாயுள்ளத்தோடு, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி மிக அமைதியாக சாமர்த்தியமாக சாதுரியமாக காரியங்களை நகர்த்தி வெற்றி காண்பார்களோ அதில் கொஞ்சமும் குறைவில்லாமல் இந்த இடர்பாடான காலகட்டங்களிலே நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மிகுந்த ஆளுமையோடு, தாயுள்ளத்தோடு, அதாவது பொலிட்டிக்கல் டீசன்சி என்று சொல்லுவார்கள், கண்டிப்பா ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை கூட தன் மீது சேற்றை வாரி இறைக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவர்களோடு இருந்தவர்கள் அம்மா அவர்களை விமர்சித்தாலும் சரி, ஒரு தாயுள்ளத்தை கொண்டவரை போல, தாயுள்ளத்தை கொண்டவரை போல மிகுந்த அரசியல் முதிர்ச்சியோடு, பொறுப்புணர்ச்சியோடு, ஒரு தலைமை பண்புக்கான உச்சக்கட்ட எடுத்துக்காட்டாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் திகழ்ந்து வந்ததன் காரணமாகத்தான் நான் நேற்று கூட விவாதத்துல குறிப்பிட்டேன், தெளிவான காட்சிகள் கண்ணுக்கு புலப்படுகின்றது என்று. கண்டிப்பா அதனுடைய ஒரு குறியீடாக நேற்றைய சந்திப்பையும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வெளியிட்ட கருத்து, அந்த சந்திப்பை விட புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் என்பது மிகுந்த நம்பிக்கையையும் ஒரு புத்துணர்ச்சியும் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் வரும் நாட்களில் சிறப்பு கழகம் ஒன்றிணைந்து வெற்றி பாதையை நோக்கி பீடுநடை போடுகின்ற அந்த காட்சி மாத்திரம் அல்ல, இந்த டாஸ்மாக் தலைமையகத்திலே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நடத்தி இருக்கக்கூடிய இந்த ரெய்டை போலவே இது ஒரு சின்ன துளி என்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேற்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை போல் தேன்கூட்டில் கை வைத்ததை போல் இந்த விளம்பர திமுக அரசாங்கத்தை ஊழல் குற்றச்சாட்டுகளும் வழக்குகளும் மொய்த்து பீத்து எரிய போகிறது என்பதை முத்தாய்ப்பாக தான் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய நேற்றைய கருத்தை நான் பார்க்கிறேன். இளந்தமிழ் சார், ஒரு ஒளிமயமான எதிர்காலம், சிறப்புமிக்க ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு செஞ்சீங்க. அதை அந்த கோடிட்டு காட்டி இந்த பாயிண்டோடு நான் பேச போகிறேன். இப்போ
ஒரு விவகாரம் அதிமுகவை தாண்டி தமிழ்நாட்டு மக்களிடத்தில் உள்ள கிடக்க என்று சொல்வார்கள், ஆழமான எண்ணத்தில் ஒரு விஷயம் பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவாளர்களும் கூட என்ன சொல்கிறார்கள், ஐயோ மீண்டொரு முறை மற்றொரு முறை இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. இப்படி ஒரு சூழல் மக்கள்கிட்ட ஒரு பரிணாம வளர்ச்சியில் அவர்கள் உள்ள கிடக்கையாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இது விளையாட்டு காரியம் இல்லை. திரு துரைக்கண்ணு அவர்கள் சொன்னது போன்று இனி தின்ன மீட்டிங்கெல்லாம் போடுறதுக்கு டைம் இல்லை, காலம் உருண்டோடிக்கொண்டே இருக்கின்றது. இப்போ ஒவ்வொரு நொடியும் அதிமுகவின வாழ்வாதார பிரச்சனை, கட்சியை காப்பாற்ற வேண்டிய ஒரு பிரச்சனை. இப்போ நேற்று அம்மையார் அவர்களுடைய இந்த பேச்சில் இது எப்படி போக போகுதுன்னு நீங்கள் எண்ணுகிறீர்கள்? ஒரு கட்சி அதிமுகவினுடைய சார்பில் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். மரியாதைக்குரிய திரு பாக்கி அவர்கள் குறிப்பிட்டது போலதான், இது ஒற்றுமையாக இருந்து காரியத்தை சாதிக்க வேண்டிய ஒரு 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 முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். அதே போல மரியாதைக்குரிய அண்ணன் துரைக்கண்ணு அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த இயக்கம் உருவாக்கப்பட்ட காலத்துல இருந்து இது தொண்டர்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய இயக்கமா தான் இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் அண்ணன் துரைக்கண்ணு அவர்களுக்கு சரியாக தெரியும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திமுகவிலிருந்து சதி செய்து நயவஞ்சகமாக வெளியேற்றிய போது தொண்டர்களாக சேர்ந்து ஒரு இயக்கத்தின் பெயரை உருவாக்கி கொடியையும் உருவாக்கி புரட்சி தலைவரை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் என்றால் அது மிகையாகாது, அது தவறல்ல. அப்படி மக்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், இதை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் நேற்று குறிப்பிட்டாங்க, இது மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். கண்டிப்பாக. அது மட்டுமல்ல, இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தொடக்க கால சட்டத்திட்ட விதிகளின்படி கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரம் என்பது பிரிவு 20 கீழ் பொதுச் செயலாளருக்கு தான் உண்டு. இதுதான் உயிர் நாடி. இந்த கட்சி நான் சொல்ல போகிற இந்த 2 பிரிவுகள் தான் கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு உயிர் நாடி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே உயிர் நாடியாக இருக்கக்கூடியது என்று சொன்னால் அது மிகையாக. அடுத்து பிரிவு 43, எந்தெந்த சட்டத்திட்ட விதிகளை மாற்றி அமைக்கலாம் பொதுக்குழு என்கின்ற விஷயங்களை விவரிக்கக்கூடிய அந்த சட்டத்திட்ட விதிகளினுடைய பிரிவு. பொதுக்குழுவுக்கு இந்த கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளை மாற்றுவதற்கு முழு அதிகாரம் இருந்தாலும் பொதுச் செயலாளர் அடிமட்ட தொண்டர்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த விதியை மாற்றுவதற்கு சர்வ வல்லமை படைத்த பொதுக்குழுவுக்கே உரிமையும் அதிகாரமும் கிடையாது. இதுதான் இந்த கட்சியினுடைய அடிப்படை தத்துவம் என்று சொல்லுகிறார். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பார்ட்டி என்று சொல்லுகிறார். இது ஒரு மிக அழுத்தமான சொற்றொடர். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே கூட இந்த சோசியல், அதாவது செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் என்று வரக்கூடியதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அமைப்பை பாராளுமன்றம் நினைத்தாலும் மாற்ற முடியாத ஒரு சட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆழமான சட்ட வலிமை கொண்ட ஒரு சட்டத்திட்ட விதிகளை உருவாக்கி வைத்திருக்கிற பொழுது ஒரு சில நபர்கள், சில தனிநபர்களுடைய வசதிக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஜனநாயகம் என்ற பெயரிலே பொதுக்குழு கூடி அவரை திமுகவை விட்டு வெளியேற்றியது என்று நயவஞ்சமாக சதி செய்து சட்டத்துக்கு புறம்பாக எப்படி கட்சியை விட்டு வெளியேற்றினார்களோ, அது ஒரு காலமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் நடந்துவிடக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கையாக மிக மிக துல்லியமாக இந்த சட்டத்திட்ட விதிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய சவாலில் இன்றைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். இது மக்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி தொண்டர்களையும் ஒரு மிகப்பெரிய திகைப்பிலையும் ஒரு மிகப்பெரிய மனச்சோர்விலையும் கடந்த ஆண்டுகளிலே நிறுத்தி வைத்திருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு திரு பாக்கி அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒவ்வொரு நாளும் திமுகவின் மீது மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிக கடுமையான எதிர்ப்புணர்ச்சி உருவாகி கொண்டிருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்ஸ். கண்டிப்பா. வெறுமன ஒரு கட்சி அதிகாரத்துல உட்கார்ந்து கொண்டு அவர்களுடைய செயல்பாட்டிலே தவறு இருந்தால் அது வேறு விதமான ஒரு வெறுப்பை உருவாக்கும். ஆனால் 500க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதியை அச்சடித்து கொடுத்து இந்த மக்களை ஏமாற்றி நாங்கள் நீட் தேர்வை ஒரே கையெழுத்திலே நீக்கி விடுவோம் என்று சொல்லி, கல்விக்கடனை ரத்து செய்வோம் என்று சொல்லி, பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போம்,
என்று அடுக்கடுக்காக மக்களின் அடிமடியிலே கை வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்துவிட்டு இன்றைக்கு ஏதோ உத்தமர் வேடம் போட்டு விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்களே, இதுக்கு மாற்று என்ன வழி என்று மக்களும் தொண்டர்களும் திகைத்து நிற்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமை இன்றியமையாததாக இருக்கிறது. அதற்குத்தான் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மிக மிக பொறுமையாக, தாயுள்ளத்தோடு, அளப்பரிய ஆளுமையோடு, மிகுந்த அரசியல் முதிர்ச்சியோடு, பொறுப்புணர்ச்சியோடு இத்தனை ஆண்டு காலம் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நான் முன்பே குறிப்பிட்டதை போல காட்சி மாற்றங்கள் மிக தெளிவாக கண்ணுக்கு புலப்படுகின்றன. மிக விரைவில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் எடுத்த அந்த சபதம், அவர்களுடைய லட்சியம் நிச்சயமாக நிறைவேறும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும்.